நடிகைங்களோட மூலதனமே அவங்களோட அழகான முகம்தான். சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல என்னோட முகம் பத்திரிகையில வந்துச்சுன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே முகத்தை மூடி மறைச்சு நடமாட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல. இப்படி சொன்னது நடிகை வினிதா. தன்னோட அடையாளமா கொண்டாடப்பட்ட அந்த முகத்தையே மறைக்க வேண்டிய ரணமான சூழ்நிலை தனக்கு வரும்னு வினிதா கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. கடந்த காலம் சிலருக்கு கசந்த காலமாக தான் மாறி இருக்கும். அப்படி ஒரு கசப்பான காலம் தான் வினிதாவுக்கு. நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு பல சினிமா பிரபலங்களை நாம பேசியிருப்போம். அப்படி ஒரு பிரபலம் தான் இந்த வினிதா. வினிதா 90களில் எக்கச்சக்கமான தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. ஒவ்வொரு வருஷத்துலயும் 7 to 8 படங்கள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல சரத்குமார் கூட நடித்த கட்டபொம்மன் அப்படிங்கிற படத்துல பிரியா பிரியா ஓ பிரியா அப்படிங்கிற ஒரு பாட்டு பயங்கர ஹிட். வினிதாவோட சொந்த ஊர் ஆந்திரா மாநிலத்துல விசாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு கிராமம். ஆனா பிறந்து வளர்ந்தது எல்லாமே குவைத்ல தான். ஏன்னா இவங்களோட அப்பா குவைத்தில் இன்ஜினியராக இருந்தார். பிறந்து வளர்ந்ததெல்லாம் குவைத்தில்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளையெல்லாம் பதற்றமடைய வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கதை. 1990 ஈரானுக்கும் ஈராக்குக்கும் மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருந்தது. அந்த போர் சமயத்தில் அங்கே இருந்த இந்தியர்கள்லாம் அவங்க குவைத்திலிருந்து வெளியேற சொன்னாங்க. அப்படி தான் வினிதாவும் வினிதாவோட அம்மாவும் வினிதாவோட தம்பியும் குவைத்திலிருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த போர் சமயத்தில் இந்தியாவுக்கு வரணும்னா முதல்ல அவங்க குவைத்திலிருந்து துபாய்க்கு வரணும். குவைத்திலிருந்து துபாய்க்கு வரத்துக்கு கப்பல் அவங்களுக்கு வரல. கிட்டத்தட்ட 4-5 நாள் அந்த கப்பலுக்காக அவங்க காத்திருந்து, இவங்களோட குடும்பம் மட்டும் இல்ல இன்னும் நிறைய இந்தியர்கள் அந்த கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 4-5 நாள் அந்த கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் துபாய்க்கு வந்து துபாயில இருந்து விமானம் ஏறி மும்பைக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பயணம் அப்படிங்கிறது 25 நாட்கள் நடந்திருக்கிறதா அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சுதான் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து மும்பையில அவங்க டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெலுங்கு பட வாய்ப்பு ஒன்று வருது. சுமன் நடித்த அல்லுடி பேரு அம்மாயி அப்படிங்கிற ஒரு படம், தெலுங்கு படம். அந்த படத்துக்கான வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பு கிடைச்சோடனே சரி இந்த படம் நடிக்கலாம், நமக்கு தேடி வருது, இந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம், நடிப்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து வாய்ப்பு வந்துச்சுன்னா தொடர்ந்து நடிக்கலாம், அப்படி இல்லைன்னா திரும்ப படிக்கிறதுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க நடிக்கிறதுக்கு போறாங்க. இந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு மிஸ் இந்தியா போட்டியில வினிதா கலந்துக்கிறாங்க. வினிதா கலந்துக்கிட்டு முதல் சுற்றுல அவங்க கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறாங்க. ஆனா அடுத்த ரவுண்ட்ல அவங்களால கலந்துக்க முடியல. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. எக்ஸாமை முடிச்சுட்டு அந்த போட்டிக்கு திரும்ப போயிருக்காங்க. ஆனா போட்டி நேரம் முடிவடைஞ்சதுனால இவங்களால அதில் பங்கேற்க முடியல. வினிதாவுக்கு ஹிந்தி, அரபி, உருது, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மலையாளம்னு 7 மொழிகள் தெரியுமா. இதுல தமிழும் மலையாளமும் அவங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கதாநாயகிக்கு தேவையான அழகு, திறமை, நடிப்பு, நளினம் அப்படின்னு எல்லாமே பக்காவா பொருந்திருக்கக்கூடிய வினிதா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்ல வினிதா நடிச்ச பல படங்கள் அவருக்கு பேர் சொல்லும் படங்களாகவே அமைஞ்சிருக்கு. தமிழ்ல வினிதா ஊழியன் அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல நடிச்சாங்க. அருண் பாண்டியனுக்கு ஜோடியா அதுல நடிச்சாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே குமாரோட நடிச்ச கட்டபொம்மன் படம் வெளியாகிடுச்சு. அந்த படம் வெளியாகி நல்ல ஹிட் ஆகுது. வினிதாவுக்கு நல்ல அறிமுகத்தையும் பெற்றுக் கொடுக்குது. கட்டபொம்மன் படத்துல பாலைவனத்தில் ஒரு ரோஜா அப்படிங்கிற பாட்டு யூடியூப்ல இன்னைக்கும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கருப்புடிலா, மகாபிரபு, வேலுச்சாமி, கார்த்திகோட சின்ன ஜமீன், ராம்கியோட சின்ன மேடம், விஜயகாந்தோட பதவி பிரமாணம், ஜெயராமோட புதுநிலவு அப்படின்னு நிறைய படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சுக்கிட்டு இருந்தது. விஜயகாந்தோட வானத்தை போல படத்துல கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ரோலை பண்ணிருப்பாங்க. அந்த போர்ஷன்லயும் வினிதாவோட நடிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாராட்ட பெற்றுச்சு. ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவும் இருக்கதான செய்யும். ஆனா வினிதாவோட கரியர்ல இந்த முடிவு ரொம்ப சீக்கிரமாய் வந்துச்சு. அதற்கு 2 காரணங்களை சொல்றாங்க. வினிதாவால என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா நடிக்க முடியும், ஆனா அவருடைய நடிப்பு திறமைய, அவருடைய கிளாமரே மறைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. 2வது காரணம், அவர் நடிச்ச பல படங்கள்ல டபுள் ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அதனால பெரிய அளவுல வினிதாவால ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க. சரியான கைடன்ஸ் அவருக்கு அந்த டைம்ல இருந்துச்சுன்னா தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு நாயகியா அவர் வளம் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் வினிதாவா இப்படி அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பதறம் அளவுக்கு அதிரடியா பல செய்திகள் வந்துச்சு. வினிதா பாலியல் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற செய்தி தான் அது. இந்த செய்தியோட பின்னணியில போலீஸ் வினிதாவை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. முகத்தை மறைச்சுக்கிட்டு வினிதா நடந்து வராங்க. இந்த படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையில வெளியாக இருந்தது. அதற்கப்புறம் அந்த செய்திகள் எல்லாமே இன்னும் அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்துச்சு. என்னன்னா வினிதா ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு பிறகு தன்னோட தம்பியை ஹீரோவாக்கணும், படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். வினிதாவுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல பலரும் அவரை பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாச்சு. இந்த சம்பவங்கள் தொடர்பா வினிதா 2 கேள்விகள் தான் கேட்டாங்க. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்களை நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? என் தம்பியை ஒரு படத்துல ஒப்பந்தம் செய்யற விஷயமா பேசுறதுக்காக தான் நான் அங்க போனேன்.
நானும் என் அம்மாவும் என் தம்பியும் 3 பேரும் தான் அங்கே போனோம். நான் ஒருவேளை பாலியல் தொழில் செய்யறதுக்காக தான் அங்கே போயிருந்தேன்னா என் குடும்பத்தோடய நான் அங்கே போயிருப்பேன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு 2024 சினிமா துறையில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்களுக்கு குரல் எழுப்ப முடியுது. ஆனா 2003 காலகட்டத்தில் வினிதாவுக்கு ஆதரவாக அப்படி எந்த குரலும் எழல. 2003 அவங்க கைது செய்யப்படுறாங்க. 2004 அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் விடுதலை செய்து. வானத்துல ஒரு நட்சத்திரம் எப்படி மின்னி மறையுமோ அதே போல வினிதாவோட சினிமா வாழ்க்கையும் மின்னி மறைஞ்சு போச்சு.